பழனி முருகனை மறந்து விடாதே. அவர் அண்ணன் கணபதியை வணங்கிவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என 9 தடவை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. வெற்றி உமதாக இருக்கும். எதை பற்றியும் இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ இப்போது அனுபவித்து வரும் துன்பம் உன்னை தொடர்ந்து வரப்போவதில்லை. அது இன்றோடு ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. இனி உன் கலக்கத்தையும் துக்கத்தையும் விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு இரு. இனி எதிர்காலத்தை எண்ணியும் இனி நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று எண்ணியும் உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தேவையில்லாதவைகளை நினைத்து குழம்பி போகவும் வேண்டாம். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக மனம் உடைந்து வீழ்ந்து போகாதே. நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் சிறப்போடும் சீரோடும் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடை கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றி உனக்குத்தான். நீ வேண்டியது கிடைக்கும். இனிமேல் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். உனக்கு என்றும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நடக்கும். நீ நினைத்ததை விட நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புதங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. உன்னை கவலையில் ஆழ்த்தும் வேதனைகளெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ எதையோ நினைத்து வேதனைப்படுகிறாய். வேண்டாதவைகளையெல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனை மேல் வேதனை, அந்த வேதனை மிகுதியால் நீ கவலைப்படுகிறாய். நீ இனி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இனி நீ உன் வாழ்வில் மாறுதல்களை காணப்போவது நிச்சயம். நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை பெறுவாய். ஆகவே ஒரு ஒளிமயமான வாழ்க்கை உனக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது. நீ என் உண்மையான தீவிர பக்தன் என்பதை நான் அறிவேன். உன் தூய உள்ளம் எனக்கு நன்றாக தெரியும். நீ உனக்கு வேண்டியதை வேண்டிக் கொண்டு இத்தனை நாட்கள் பொறுமையோடு இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அதற்காக வெகுமதியைத்தான் நான் இப்போது உனக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்தவைகளெல்லாம் நீ கிடைக்கப்பெற்று மன நிறைவான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய்.